பண்ணிடாதீங்க. ஐயோ சொன்னா கேளுங்க மாமா, என்ன ஊர்ல உலகத்துல செய்யாதத இவன் செஞ்சுட்டான துப்பாக்கி எடுத்துட்டீங்க. டேய் மரியாதையா போறியா இல்ல உன்னை சுடட்டுமா? டேய் ஊர்ல எவரையோ காதலிச்சிட்டு ஏன்டா வந்து சொல்ல உனக்கு எவ்வளவு தைரியம்? மாமா வேண்டாம் மாமா, வேண்டாம் மாமா. போடா. பண்ணிடாதீங்க. நான் ஜெயிலுக்கு போனாலும் சரி உன்னை சுட்டு போச்சிக்கே. அப்பா உண்மையிலே சுட்டாலும் சுட்டுவாரு. வேற என்ன செய்யலாம்? இந்த விஷயத்த அம்மாட்ட சொல்றதா நல்லது. யமா 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 நீடாமா எப்படியாவது அப்பாட்ட சொல்லணும். நான் எப்படிடா சொல்ல முடியும்? சொன்னா அவர் லோலோ லோலோன்னு கத்துவாரேடா. அப்படியே சொன்னாலும் துப்பாக்கி எடுத்து சுட்டு என்ன பொசிக்க விடுவார். இந்த வீட்டுல நம்ம இஷ்டத்துக்கு என்னடா நடக்குது? ஏதோ அந்த ராஜி இருக்கிறதுனால அவர்கிட்ட சொல்லி நம்ம காரியத்தை சாதிச்சுக்க முடியுது. வேண்டாம் வேண்டாம், அம்மா சும்மா லோலோன்னு கத்தும். ராஜி கிட்ட சொன்ன காரியம் தன்னால் நடக்குது. ஆமா, உங்களுக்கு சரியான பதில் சொல்றதுக்கு எனக்கு இன்னும் 15 நாள் அவகாசம் தேவை. எஸ் சார், நோயாளியுடைய மனநிலையை புரிஞ்சுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 10 நாள் ஆகும். எதுக்கு நீங்க நேர்ல வாங்க பேசிக்கோ. ஓகே, தேங்க்யூ. குட் ஈவினிங் அங்கிள். குட் ஈவினிங் வினோத். எங்க எப்படி? நான் ராஜி அவசரமா பாக்கணும். ராஜி இப்பதானே வெளியே போனா, என்ன விஷயம்? அடே ராஜியால எனக்கு ஒரு காரியம் ஆகணுமே. இப்ப எங்க பாக்கலாம்? ஏதோ புடவை வாங்கணும்னு கார் எடுத்துட்டு போனா நம்ம ஜோசப் சாரி சென்டருக்கு போனா பாக்கலாம். அது என்ன தலை போற விஷயம் சொல்லிட்டு போய. அங்கிள் அந்த வேலைக்கு நீங்க லாய்க்கு இல்ல. அது ராஜியால மட்டும் தான் முடியும். அப்ப நான் வரட்டுமா? அந்த சாரி ராஜி என்னத்தான் இங்க வந்திருக்கீங்க? ஒன்ன பாக்கதான் ரொம்ப அவசரம். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்னத்தான் முகத்துல வெக்கம் தெரியுது? என்னைக்கு இல்லாம உங்ககிட்ட நான் பேச போறது என் கல்யாணத்தை பத்தி தான். நாம அத பத்தி இங்க பேச வேண்டாம். உனக்காக நேர் பார்க்கல வெயிட் பண்றேன். பர்ச்சேஸ் முடிச்சிட்டு நேரம் அங்க வந்துரு. பர்ச்சேஸ் வேணா ஒண்ணும் வேணாம், நான் இப்பவே வரேன். வேண்டாம் வேண்டாம், நீ புடவையெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் வந்தா போறோம். ஆனா இதுக்கெல்லாம் பில் நான் தான் பே பண்ணுவேன். சார், பில்ல எங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிருங்க. இந்த பாரு, கெஞ்சத்தனமா வாயில் புடவையா எடுக்காத, நல்ல புடவையா எடுக்க. நீங்களே செலக்ட் பண்ணுங்க. ஐயோ செலக்ஷன்ல நான் ரொம்ப பூர்மா. உனக்கு பிடிச்சதெல்லாம் எனக்கு பிடிக்குன்னு வச்சுக்கேன். ஓகே.